பிஎஸ்என்எல்லோட பிஐடிவில நியூவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல் ஒரு நியூவான ரீசார்ஜ் பிளானையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த 2 விஷயத்த பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஎஸ்என்எல்லோட செல்ஃப் கேர் ஆப்ப அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணவங்களுக்கு இந்த வகையான விஷயங்கள்லாம் ஷோ ஆகுது. ரீசார்ஜ் பிளான்ல நியூவா என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா நீங்க ரூ. 485க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, பெர் டேக்கு 2 ஜிபி டேட்டா, லோக்கல், எஸ்டிடி 2மே கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம இந்த வகையான பிளான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 72 நாள் வேலிடிட்டியோட குடுக்குறாங்க. ஸோ ஸ்மார்ட்டர் பீப்பிள், ஸ்மார்ட்டர் ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கிற விஷயத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஐ திங்க் ஸோ இது வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. நான் கொஞ்சம் லேட்டா தான் வீடியோ வந்து மேக் பண்றேன். நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்டர்னேட்டிவா பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே இருந்த 2 பிளான கொலாப்ஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. இதுக்கு பிரைஸ் ஜாஸ்தியாவும் ஒரு பிளான் இருக்கு, கம்மியாவும் ஒரு பிளான் இருக்கு. அந்த 1.5 ஜிபி டேட்டா, 1 ஜிபி டேட்டா பிளான்லேருந்து ஒரு மாரி கிராஷ் பண்ணி தான் இத வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து நெட் ஓரளவுக்கு பிரியாரிட்டியா இருக்கணும் போதும். காலிங் பேசுவேன். செகண்டரியா ஒரு சிம்முக்கு எப்பவுமே ஆக்டிவேஷனா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, தாராளமா இந்த பிளான வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சில இடங்கள்ல பிஎஸ்என்எல் நல்லாவே கிடைக்குது. அதெல்லாம் ஒத்துக்கலாம். அதுல தப்பே இல்ல. டவுன் சைட்லாம் சூப்பரா கிடைக்குது. வில்லேஜ் சைடு ஆகட்டும், ரூரல் சைடு ஆகட்டும், இந்த மாரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டவர் கிடைக்கல. ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்என்எலோட பிஐடிவி இருக்கு இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிஐடிவியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? அதாவது நம்ம மொபைல் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் தான் இந்த டிவி சேனல்ஸ்லாம் நமக்கு வந்து ஃப்ரீயா தருவாங்க. இது நமக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்குள்ள போயிட்டு தான் நம்ம வர்ற மாரி இருந்துச்சு. இப்போ வந்து ஆப்குள்ளேயே குடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, பிஐடிவி மட்டும் இல்லாம நீங்க லாகின் பண்ற மாரி ஸ்கை ப்ரோ ஆகட்டும் அண்ட் அதர் சர்வீசஸ் டிவிஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே குடுக்குறாங்க. இது யாருக்குன்னா பிஎஸ்என்எலோட லேண்ட்லைன் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு இது வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து உங்க மொபைல் நம்பர் குடுத்தாலே போதும். ஓடிபி ஜெனரேட் ஆகும். ஜஸ்ட் நீங்க குடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு அப்படியே அந்த 600க்கும் மேலான சேனல்ஸ் இருக்கு இல்லையா? அத அப்படியே மொபைல் வெர்ஷனுக்குள்ளேயும் பார்த்துக்க முடியும். ஆனா ஹையர் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 12க்கு மேல இருக்கிறதுல தான் அந்த வகையான டிவி ஆப் வந்து சப்போர்ட் ஆகுது. இது ஒரு பிரச்சனை. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல கிளிச்சஸும் ஆகுது. இதுக்குள்ள சேனல்ஸ் பிளஸ் கேம்ஸும் குடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே அந்த கிளிச்சஸ் இல்லாம குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இத பத்தி இன்னொரு அப்டேட்டும் இருக்கு. நான் அது இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். பிஐடிவியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து டெவலப்மென்ட் நடந்திருக்கு. அது எல்லாத்த பத்தியும் சொல்றேன். ஓடிடி பிளேக்குள்ள இருக்க இந்த பிஐடிவி பத்தி எல்லாமே சொல்றேன். கூடவே பார்த்தீங்கன்னா, வேவ்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். யுஏஇலயும் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே தனித்தனியா ஒரு வீடியோ சொல்றேன். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.